கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு ஹாப்பி தான். பட் இருந்தாலுமே பிளேயிங் லெவனில் சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நாளில் ட்ரெண்டிங் மெக்லிங் ஹார்ட்லி நொஹோனா அப்படிங்கிற இந்த பிளேயர் தான். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக நல்லா ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு, செம்மையாக ஆடிட்டு இருக்கிறாரு. அண்ட் ரொம்ப முக்கியமாக ரிப்ளேஸ்மெண்ட் கரெக்டான டைமுக்கு வந்திருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க, ரிமைனிங் மேட்சஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ரிப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாம் ஓகே தான். ஸோ இவரோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டொமஸ்டிக் லெவலில் செமையாக ஆடி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 விக்கெட்டுக்கு மேலே எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எக்கானமி 7.81 தான். ஸோ டீசெண்டாக தான் ஸ்பெல் போட்டிருக்காரு. மோஸ்ட்லி டெத் ஓவர்ஸ் நிறைய தடவை போட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் செமையாக ஆடக்கூடிய ஒரு ஆள். ஹிட்டிங் ரோல் மட்டும்தான் அவருக்கு. பேட்டிங் கிடைச்ச அப்போ எல்லாமே கம்மி பாலில் அதிக ரன்னே, கடைசியாக ஒரு 10 பால் 15 பால் இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்துட்டு பேட்டிங் ஆடி இருக்காரு. அதில் எல்லாமே கிட்டத்தட்ட 35 40 அப்படிங்கிற மாதிரிலாம் அடிச்சிருக்காரு. குட் ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி, நல்ல ஒரு பவுலர் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ராமகிருஷ்ண கோஸுக்கு பெர்ஃபெக்டான ரிப்ளேஸ்மெண்ட் தான். இதை விட ருத்ராஜ் கேக்வாடுடைய தம்பி அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்துட்டு எடுத்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் போக 4-5 பேரை பார்த்து ஃபைனலாக இவரை வந்துட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக நேற்றைய தினமே இன்ஸ்டாவில் ஒரு எல்லோ கலர் ஹார்ட் அப்படிங்கிறத போட்டார். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகி தான் ஸோ இன்னைக்கு அவரே வந்துட்டு அஃபீஷியலாக சொல்லிட்டாரு. சென்னை சூப்பர் கிங்ஸும் அஃபீஷியலாக போஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த ரிப்ளேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் தான். பட் எப்படி உள்ள கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். குர்ஜப்னீத்தை போன மேட்ச் ஆட வைக்கல, ஏன் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியல. அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனுக்காக பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங் எப்படியாவது சமாளிச்சிடலாம், ஒரு 200 அடிச்சா கூட திருப்பி சேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா பேட்டிங் வேணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த சர்ஃப்ராஸ் அண்ட் பிரசாந்த் வீர் இவங்க 2 பேர் வந்துட்டு ஆப்ஷனில் வச்சிருந்தாங்கன்னு சொல்லி ஆகணும். பட் இருந்தாலுமே அந்த மேட்ச் குர்ஜப்னீத் ஆடி இருக்கணும்னு சொன்னாங்க. பட் இனிமேல் இவர் ஆடுறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாகவே பிளேயிங் லெவலில் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பேட்டிங் ஆடக்கூடிய எபிலிட்டியும் இருக்குது அப்படிங்கிறதுனால இவரையும் ஆக்சுவலாக பிளேயிங் லெவலில் பார்க்கறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் பேட்டிங் டெப்த் அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்கள் பார்க்கும்போது ஜெமி ஓவர்டன், அகில் ஹுசேன், சிவம் துபே, டெவால் பிரேவிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு உருவில் பட்டேல், சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெக்வாட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குட் பேட்டிங் தான் இருக்குது. இது போக ஒரு இம்பாக்ட் பிளேயராக வருவாங்க. அது இம்பாக்ட் பிளேயரா இவர் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், எடுத்த உடனே ஆட வைப்பாங்களான்னு ஒன்று தான். தேவைப்பட்டால் எடுத்த உடனே இவர் ஆட வைக்கலாம். குட் பவுலிங் போட்டால் மட்டும் போதும். இவர் ஒரு 4th and 5th பவுலிங் ஆப்ஷனாக தான் பார்ப்பாங்க. 3 பேர் கண்டிப்பாக ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. முகேஷ் சௌத்ரி, ஓவர்டன் அண்ட் அன்சுல் கம்போஜ் 3 பேருமே ஓவர் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. இடையில ஏதாவது இந்த ஒரு ஓவர் 2 ஓவர் தள்ளணும் இல்லையா, அதுக்கு இவர் கொடுத்தாங்கன்னா, இவர் பெட்டராக போட்டார் அப்படின்னா இவர் கூட குட் ஸ்பெல் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. லைக் இதுக்கு முன்னாடி மேட்ச்ல ஓவர்டன் கடைசியாக ஒரு ஓவரோ 2 ஓவர் தான் போடுவார். ஆனால் அதுக்கு முன்னாடியே எல்லா பவுலரும் போட்டு முடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி பவுலர்ஸ் எல்லாம் நல்லா போட்டால் தான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பவுலிங்கை விட்டு தள்ளுங்க, பேட்டிங்கில் தான் இப்போ பிரச்சனையே. ஸோ டாப் ஆர்டர் அடிச்சாதான் உண்டுங்கிற மாதிரி இருக்கு. நடுவில் ஒரு டெவால் பிரேவிஸோ, கார்த்திக் சர்மாவோ அண்ட் சிவம் தூபேவோ யாருமே வந்துட்டு கிளிக் ஆகிறது இல்லை. லாஸ்ட் மேட்ச் சிவம் தூபே 2 6 எடுத்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு தான். பட் இருந்தாலுமே அவருடைய என்டையர் டோர்னமெண்ட் ஃபுல்லாமே அவருடைய ஃபார்ம் அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருந்திருக்கு. ஸோ அதனால எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது தேவைப்படுறாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக சென்னை சூப்பர் கிங்ஸுடைய அடுத்த கேம் யாருக்கு எகெயின்ஸ்டாக ஆட போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஸோ எல்எர்ஜி கூட அவே மேட்ச் இருக்குது. சிஎஸ்கே உடைய ஹோம் மேட்ச் அப்படிங்கிறது முடிஞ்ச உடனே அவே மேட்ச் அப்படிங்கிறத ஆட போகிறாங்க. சேம் எல்எர்ஜி சேம் டீம் தான். பட் இருந்தாலுமே இந்த தடவை டிஃப்ரெண்ட் வென்யூ அப்படிங்கிறதுனால சிஎஸ்கேக்கு சாதகமாக தான் இந்த கேம் போகுன்னு சொல்லலாம். இது போக மேல் இருக்கக்கூடிய டீம்ஸ் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு பாயிண்ட் ட்ராப் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு லட்டு மாதிரி ஒரு சான்ஸ். 3 மேட்ச் இருக்கு, அட்லீஸ்ட் 2 வின் பண்ணா போதும். 3 out of 3 வின் பண்ணா மச் பெட்டர். 2 வின் பண்ணணும். அதுக்கு இந்த எல்எஸ்ஜி மேட்ச் ரொம்ப க்ரூசியல். இதுல ஏதாவது எடுத்த உடனே சேஞ்ச் பண்ணுவாங்களா, இல்ல இவரை ஃபிட் பண்ணுவாங்களா, இல்ல சேம் பிளேயிங் லெவனோட போக போறாங்களா, இல்ல குர்ஜப்னீத்தை மட்டும் உள்ள ஆட் பண்ண போறாங்களான்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டா 100% குர்ஜப்னீத் செகண்ட் இன்னிங்ஸில் நீங்கள் நாளை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து உங்களுடைய டாப் 6 டாப் 7 அரௌண்ட் 180 to 220 போட்டுட்டாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் பவுலிங்கில் குர்ஜப்னீத் சிங் அப்படிங்கிறத எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். பட் செகண்ட் பேட்டிங் சேசிங்கு மட்டும்தான் நிறைய மேட்ச் அந்த ஸ்குவாட் சேஞ்ச் அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கு. இந்த தடவை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கணும். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். இந்த மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். See you soon guys.